மட்டக்களப்பு மாவட்டத்திலே தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு தேவையும் ஏற்பட்ட காரணத்தினால் நான் இந்த தேர்தலிலே போட்டியிட்டிருந்தேன். சேஃப்கார்ட் ஸ்மார்ட் கட்டி எனது குடும்பத்தின் ஸ்மார்ட் தெரிவு. இனிவரும் காலங்களில் எந்த ஒரு தேர்தலிலும் நான் போட்டியிட மாட்டேன். ஆனால் அரசியலிருந்து ஒதுங்கவும் மாட்டேன். அமைச்சர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் வீண் விரயங்கள் இல்லாமல் போயிருக்கின்றது. அது நாட்டிற்கு நல்லம். வரவேற்கத்தக்க துறை சார்ந்த நிபுணர்களை கொண்ட ஒரு மந்திரி சபையாக அமைச்சரவையாக நான் பார்க்கின்றேன். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. அது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் உங்கள் அபிவிருத்தியில் தேசிய மக்கள் சக்தி ஈடுபாட்டுடன் கடமையாற்றும். அத்துடன் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து வேலை திட்டங்களையும் வருங்காலத்தில் எங்கள் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையில் உங்களுக்காக நிறைவேற்ற நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து சுதந்திரமாக வாக்களிக்கின்ற வாக்காளர்கள் மத்தியிலே உணவுப் பொதிகளையும் பணங்களையும் கொடுத்து வாக்கு பெறுகின்ற கலாச்சாரத்தை இல்லாமல் செய்ய வேண்டும். இந்த தேர்தல் முடிவுகள் அதைத்தான் காட்டுகிறது. எவ்வளவு கோடி பணம் செலவழித்தாலும் எவ்வளவு சாமானை கொடுத்தாலும் இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் எங்களுக்கு அதிகாரம் கிடைக்க மாட்டாது. இந்த நம்பிக்கை எங்களிடம் இருந்தது. தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும், சமூகத்துக்கு உதவி செய்ய வேண்டும். இல்லை என்றால் முஸ்லிம் காங்கிரஸ் எம்பி ஆயிருப்பதில் அர்த்தமே இல்லை. எனவே சமூகத்துடைய உரிமைகளாக இருப்போம். கிழக்கு மக்கள் எப்பொழுதும் தமிழ் தேசியத்தின் பால், எங்களது உரிமை சார்ந்த நடவடிக்கைகள் பால் அவர்கள் ஒன்றரை கலந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் இந்த தேர்தலின் மூலம் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது. எங்களது உரிமை சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கின்ற நேரம் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களையும் இந்த மாவட்டத்திலே நாங்கள் கூடுதலாக முன்னெடுக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த நிலையான அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுப்போம்.